இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி மிஷினில் இருக்கிற ஆப்ரேட்டர் வந்து டெய்லி மெயின்டெனன்ஸ் வந்து என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பு கொடுத்துருப்பாங்க, மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. டெய்லி இன்ஸ்பெக்ஷன் மெயின்டெனன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்ன இருக்குதுன்னு நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் ப்ராக்டிக்கலாக இப்போ என்னென்ன செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளீனிங், இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளீனிங், அப்புறம் செக் ஆயில் லெவல், செக் ப்ரெஷர், ஃபில்டர் க்ளீனிங் அண்ட் அதர் செக் பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ண பர்ச்சிப்லாம் இருக்கும். பர்ச்சிப்பெல்லாம் இதெல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். இது வந்து டெய்லி ஒரு ஷிஃப்ட்லேயும் நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டரட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த டரட்டுக்குள்ளே வந்து இந்த இடத்துலலாம் உள்ளக்கெல்லாம் உள்ளே போயிருந்துச்சுன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கூலண்ட் ஆயில் வர்றதுக்கான அந்த போர்ட் இருக்கும், இந்த ஹோஸ்குள்ளெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் சிப் கன்வேயரில் வந்து வர்றெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டூல் ஹோல்டர் மாட்டுற இடத்துக்கிட்ட இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்தோம்னா இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஒரு ஏசி சிஸ்டம் இருக்கும். இந்த ஏசி சிஸ்டத்தில் இந்த மாதிரி இருக்கும். இதில் போட்டிருப்பாங்க, ப்ளீஸ் க்ளீன் ஃபில்டர் எவ்ரி வீக்லி ஒன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரை எப்படி எடுக்கணும்னா, இந்த லெக் மாதிரி இருக்கும், இதை பிடிச்சி இழுத்தா வெளியில் க்ளீன் ஆகிடும். இந்த இடம் பாருங்கள், அழுக்காக இருக்கிறது தெரியுதா? இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இதை மாட்டி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பழைய மாடலில் இருக்கிறது. இதில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, இதிலே போட்டிருப்பாங்க, புல் த கிரீட் அவுட் ஃபார் ஃப்ரேம் அண்ட் ஹேண்ட். இதை வந்து நம்ம பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். இப்போ பாருங்கள், பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். இதெல்லாம் அடிக்கடி மாற்றணும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி மாற்றணும். வீக்லி ஒன்ஸாச்சும் மாற்றணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இதை ஃபில்டரை மாற்றணும். அதுக்கப்புறம் ஆயில் லெவல் செக்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மேக்ஸிமம் மினிமம் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இந்த லிமிட் இருக்கணும். இதில் இப்போது இங்கே ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சாரில் கம்மியாக வந்ததுன்னா அதுவே மிஷினில் அலாரம் வந்துடும். இது வந்து கூலண்ட் ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு உரியது. இது பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் ஆயில் செக் பண்ணுறது. இது வந்து மேக்ஸிமம், இது வந்து மினிமம். இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே இருந்தால் ஓகே. இது வந்து லூப்ரிகேஷன் ஆயில் செக் பண்ணணும். இந்த லிமிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணணும். ப்ரெஷர்லாம் எவ்வளோ பார் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ ப்ரெஷரு, இது கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். இதில் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்த்துக்கணும். இதுதான் ஹைட்ராலிக் பேக்கப்பு, இதுலேயும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பிண்டிலோட டாப் பொசிஷனு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா காற்றடிச்சிட்டு இருக்கும் மிஷின் ஓடும்போது. ப்ளோயர் மாதிரி இருக்கும். இந்த இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். இது எல்லாமே டெய்லி நம்ம க்ளீனிங் மெத்தடில் இருக்குது. இது வந்து மெயின்டெனன்ஸ் சிஎன்சி மிஷின், VMC மிஷின், VTL, இது எல்லாத்துக்குமே காமன் தான். இது எல்லாமே இந்த மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே டெய்லி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் என்னென்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.